வெல்கம் டு விகே கோல்டன் விங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்பிளேயில் வருது, நோட் பண்ணிக்கோங்க. தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு எவரெஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி பீஸ் போட்டு வாங்கிக்கோங்க. தந்தூரி மசாலாவோட ஆட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதோட 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட எவரெஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தந்தூரி சிக்கன் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லி இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதோட 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு போல் எடுத்து வச்சுக்கோங்க. தந்தூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை போய் சிக்கனில் அப்ளை பண்ண போகிறோம். சிக்கனில் நல்லா எங்கே பார்த்தாலும் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே அப்சர்வ் ஆகிருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டோடு இருக்கும். அதனால் மசாலாவும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை 1 ஹவர் அப்படி இல்லைனா 1.5 மணி நேரம் இதை ஊற வச்சிடணும். நான் 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் இதை ஊற வச்சுட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் சிக்கனை எடுத்து எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நான் இந்த தந்தூரியை ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. மசாலா தடவுன சிக்கன் மேலே கொஞ்சம் பட்டர் இதில் அப்ளை பண்ணுங்கள். கிரில் ப்ளஸ் தந்தூரி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னோடய ஓடிஜி அவனில் நான் கிரில் ப்ளஸ் மைக்ரோ கிரில்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் அந்த தந்தூரி பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் 170 டிகிரியில் ப்ரீ ஹீட்டிங் பண்ண அவனில் 30 மினிட்ஸ்க்கு நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள் கிரில் ப்ளஸ் தந்தூரி ஆகி வந்திருக்கு. இது மேலே நம்ம கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி இந்த சிக்கனெல்லாம் திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு உள்ளே வைக்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் 170 டிகிரிக்கு வச்சுருந்துருப்பீங்க. அதே 170 டிகிரிக்கு திரும்ப 20 மினிட்ஸ் வச்சா போதும். இது 1 கேஜி சிக்கன். 1 கேஜி சிக்கனுக்கு இந்த டைமிங்கும் இந்த டெம்பரேச்சரும். இதுவே நீங்கள் சிக்கனோட அளவு கம்மியாகிட்டு, அதாவது 1/2 கேஜி எடுத்திருக்கேன், இல்லை நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களோட டைமிங் 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் டியூரேஷன் மாறும். அந்த டெம்பரேச்சரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் டைம் சிக்கனை திருப்பி வைக்கும்போது கிரில்லுங்கிற ஆப்ஷனில் 20 மினிட்ஸ் வச்சேன். பாருங்கள் நல்லா கிரில் ஆகி வந்திருக்கு. கிரில் ப்ளஸ் தந்தூரி சூப்பராக வந்திருக்கு. இது மேலே நீங்கள் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்லேயே தந்தூரி ப்ளஸ் கிரில் சிக்கன் செஞ்சாச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.